ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோன்னா, நம்ம ஃபேஸ் பருலாம் போய் நல்லா பிம்பிள்லாம் இல்லாமல் அழகான முகமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு சொன்னால், அதுக்கு ஜாதிக்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஜாதிக்காயை எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம மஞ்சள் இழைக்கிற கல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கல்லில் நம்ம இந்த ஜாதிக்காயை இப்படி கொஞ்சமாக உரசுங்க. நல்லா உரசிடுங்க. நல்லா உரசுனீங்கன்னா இது போல் நல்லா வந்துடும். இப்படி கொஞ்சமாக நல்லா இழைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இழைச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் இதை தேய்ச்சோன்னா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா உங்களுக்கு எரிச்சல் இருந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 2 செகண்ட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் லைட்டாக ஒரு சின்னதாக ஏதாவது க்ரீம் இருந்தால் கூட போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் போட்டிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். ஆனால் நீங்கள் இது போட முன்னாடி லைட்டாக ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுவீங்களா, இல்லை கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணுவீங்களா, எப்படினாலும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சுனாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு படுக்க போகும்போது இதை எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வாஷ்லாம் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் தூங்க போனாலும் நல்லா தூங்க போயிடலாம். ஃபஸ்ட்டு 2 நாள் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒன்றுமே இருக்காது. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி இதில் ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா அது அப்படியே காஞ்சிரும். காஞ்ச உடனே நம்ம லைட்டாக ஃபேஸ்க்கு பவுட்ரு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைட்டாக துகள் மாதிரி இருக்கும். அதை மட்டும் அப்படியே தூசி மாதிரி இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்ருங்க. ஆனால் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை போடும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க கருப்பாக இருக்க திட்டாக இருக்கிறதெல்லாம் போயிடும். நல்ல பிம்பிள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். உங்களுக்கு ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறதும் நல்லாவே தெரியும். இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போதும் நல்லா பவுட்ரு போட்ட மாதிரி ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ இது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காலையில் நைட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அப்போ கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறதும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ நீங்கள் இது இப்படி நல்லா காஞ்ச உடனே அப்படியே நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா பவுட்ரு போட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிலாக அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஆயிலாக சுத்தமாக வராது. நல்லா பவுட்ரு போட்ட மாதிரி தான் ஃபேஸ் இருக்கும். ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட அந்த கருப்பாக இருக்கிற திட்டாக இருக்கிறது எல்லாமே நல்லா போயிடும். நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு காலையில் நல்லா ஃபேஸை நார்மலாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாலே நல்லா பிரைட்னஸ் தெரியும். இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஹோம் ரெமடிஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நல்லா செட் ஆகும். ஏதோ ஒரு பொருள் இப்போ இது உங்களுக்கு செட் ஆகலைன்னா அடுத்து ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு பொருளை உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகிறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் நல்லா அழகாகிறது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிம்பிளோட தழும்பு, அந்த கருப்பு தழும்பு எல்லாமே நல்லா போயிடும். உங்களுக்கும் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.